இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கோதுமை பணியாரம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு ஒரு 2 கப்பு எடுத்து போட்டுக்கிறேன். 2 கப்புக்கு இந்த அளவு அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அளவு நான் நாட்டு சர்க்கரை எடுக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு அந்த நாட்டு சர்க்கரை கரையணும். அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையில் தண்ணி விடுறேன். அந்த கரையிற பக்குவம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சினா போதும். ரொம்ப நம்ம பாவு மாதிரி காய்ச்சிடக்கூடாது. பாருங்கள், அந்த தண்ணி பொங்கி வரும். இந்த பக்குவம் வந்தோன்னே டக்குன்னு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை எடுத்து நம்ம எடுத்து வச்ச மாவில் அப்படியே இதை ஊற்றிக்கலாம். நான் நாட்டு சக்கரை நமக்கு சுத்தமாக கிடைக்குன்றதுனால நான் வடிகட்டாமல் ஊற்றுறேன். நீங்கள் வெல்லம் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா வடிகட்டி ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு நான் போடுறேன். இதையும் போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். இட்லி சோடாப்பு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஏலக்காய் பொடி நான் 1 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளு கொஞ்சமாக போடுறேன். இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நம்ம கலக்கிக்கணும். உப்பு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காண்டி உப்பு கொஞ்சம் போடுறேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி உப்பு போட்டு அதையும் கரைச்சிக்கிறேன். துருவி வச்ச தேங்காய் கொஞ்சமாக நான் போடுறேன். அதையும் போட்டு கரைச்சிக்கலாம். இதை நல்லா கலக்கி ஒரு 5-10 நிமிஷம் செட்டாக அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழி பணியாரம் ஊற்றணும். நான் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சு குழி பணியாரம் சட்டி வச்சு கொஞ்சமாக அதில் நான் ஆயில் விடுறேன். நெய் இருந்தாலும் நம்ம நெய் விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நெய் ஊற்றும் போது இன்னும் நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ குழி பணியாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ரொம்ப ஹீட் வச்சு வேக வைக்கக்கூடாது. மிதமான ஹீட்டில் வச்சு இதை வேக வைக்கணும். இப்போ எல்லாம் ஊற்றிட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், கோதுமை குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சோம்னா அங்கே பாருங்கள், சூப்பரான கோதுமை பணியாரம் ரெடி. நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காண்டி மாவை அரைச்சி வைக்கணும்லாம் இல்லை, கோதுமை மாவை இருந்தாவே நம்ம இந்த பணியாரம் நம்ம செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. நன்றி.